அந்த அந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப மோசமாக இருக்குது. தூங்கி எழுந்திரிச்சானே ஃபஸ்ட்டு ஃபோனை தான் பார்க்குற அளவுக்குல இருந்து, டாய்லெட்டில் ஃபோனை கொண்டு போகிற அளவுக்குல இருந்து. ஸோ ஒன்றும் இல்லை, அந்த ஒரு சின்ன ஒரு 3000 ஒரு செலவு வைக்கலான் இருக்கேன். என்னென்னா எல்லாரும் இந்த ஃபோன் வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ ஃபோன் அடித்தா எடுக்கணும், பக்கத்தில் வச்சுருக்கேன். அந்த பக்கத்தில் வச்சதுனால அது கை போகுது, ஆட்டோமேட்டிக்காக வீடியோ பார்க்க தோணும். நீங்கள் ஏதாவது பர்டிகுலராக இந்த வீடியோ பார்த்தா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது தோண மாட்டேங்குது. ஏதாவது வீடியோ பார்த்துட்டு சொல்லுவது சின்ன டெக்னிக் ஒன்று பண்ணுங்க. போய் யோசிக்காமல் 3000 ஒரு பட்டன் ஃபோன் வாங்கிடுங்க. சிம்மை வந்து அதில் ஒரு சிம் போட்டுருங்க. நைட்டு 8 மணி ஆச்சுன்னா அதில் யாராவது இம்பார்ட்டண்ட்டாக கால் பண்ணாலும் பயப்படுறீங்க, அலாரம் செட் பண்ணலாம். ஃபோன் வந்தால் போதும். ஏதாவது அர்ஜென்ட்டாக மெசேஜ் பண்ணுவாங்க, மெசேஜ் தேவையில்லை இல்லை, பட் கால் போதும். அந்த ஃபோனை மட்டும் நைட்டு 8 மணிக்கு மேலே வச்சுருங்க. காலையில் வரைக்கும் அந்த ஃபோன் யூஸ் பண்ணுங்க. யாராவது எமர்ஜென்சினா அந்த ஃபோனுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். எமர்ஜென்சியும் கால் பண்ணுவோம், யார் அப்பா அம்மா தங்கச்சி அண்ணன் அக்கா இதுதான் கால் பண்ணுவோம். இவங்களுக்கு இந்த நம்பரை கொடுத்துட்டு பக்கத்தில் ஃபோன் வச்சுக்கோங்க, அதை மட்டும் எடுத்து பேசிக்கோங்க. அந்த அந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப மோசமாக இருக்குது. தூங்கி எழுந்திரிச்சானே ஃபஸ்ட்டு ஃபோனை தான் பார்க்குற அளவுக்குல இருந்து, டாய்லெட்டில் ஃபோனை கொண்டு போகிற அளவுக்குல இருந்து. எங்கே நீங்கள் ஒரு சும்மா ட்ரெயினில் ஏரியா பார்த்தீங்கன்னா எல்லாரும் கையில் ஃபோன் இல்லாமல் இல்லை. ஒரு பஸ்ஸில் போனால் எழுதிங்க எல்லாரும் நம்ம எல்லாம் சேர்ந்து வீடியோவும் ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஜஸ்ட்டு அது ஃபோனு தேவை கரெக்டு, பட் ஆனால் ஒரு லிமிட் இருக்கட்டும். இது ஸ்க்ரீன் அடிக்ஷனில் எவ்வளோ ப்ராப்ளம் வருது. அதனால் என்ன பிரெயின் ஸ்லோபம் செகண்ட் ஆகிட்டு இருக்குது. 16 வயசு போலாம் மைண்ட் ஆக்குபைடாகவே இருக்குது. 18 வயசுல நினச்சி போச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபோனால் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஒரு 3000 செலவு பண்ணி ஒரு 2000 செலவு பண்ணி ஒரு பட்டன் ஃபோன் வாங்கிக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறது, நான் வச்சுருக்கேன் ஒரு பட்டன் ஃபோனு. அது நீங்களும் ஒரு வாங்கி வச்சிருக்கேன். அந்த 8:30 9 o'clock ஆச்சுன்னா அந்த பட்டன் ஃபோன் தான் கையில் இருக்கணும். நாளைக்கு ஏதாவது அக்கா பேசணும்னா பேசிட்டு என்னம்மா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, தங்கச்சி அங்கே இருக்க என்ன பண்ணுறேன், அவ்வளோதான் முடிச்சிருங்க. அந்த பட்டன் ஃபோனில் பேசிட்டு கட் பண்ணிவிடுங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோனை தொடாதீங்க. நீங்கள் பயங்கர டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணீங்க. ஒரு 3 மாதத்தில் நான் சொல்கிறத ரெகுலராக செஞ்சுட்டே இருந்தேன். இது சொல்கிறது சுப்பிடாக இருக்கும், ஆமாம் வீடியோ கேட்டு போகிறதுக்கும் ஒரு இதாக தான் இருக்கும். ஆனால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 3 மாதம் கழிச்சு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் சொல்கிறது அப்படியே அப்படி இருந்ததில்லை. இப்போ ஒரு அந்த நைட் டைம் தூங்குறதுல ஆகட்டும், நம்ம என்ன வேலை செய்ய ஒன்றும் இல்லை. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சில பேர் தலையில் என்ன வைக்கணும், சும்மா கொஞ்சம் நேரம் நம்ம வந்து முகத்துக்கு ஏதாவது நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். முகத்துக்கு ஏதாவது நைட்டு வேணால் அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் தூங்குற நைட்டு சீரம் ஏதாவது நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். நைட்டு புக்ஸ் உட்காந்து படிக்கலாம். நைட்டு டிவியை ஸ்கிப் ஆகும். டிவியை போய் பார்க்குறது சரி, ஒரு படம் கேடிவியாக கேடிவிலாம் கம்மியாகிடுச்சு. இப்போல்லாம் இந்த பார்த்தீங்கன்னா அந்த நான் கம்மி பண்ணிட்டு கேடிவி சொல்ல, பட் நான் கம்மி பண்ணிட்டு இப்போ டிவி எல்லாமே யூஸ்வலாக நைட்டு போனோன்னா ஒரு 1/2 மணி நேரம் பார்ப்போம். அந்த படம் முடிகிற டைம் தான் கரெக்டாக போவேன். அப்போ வந்து 1/2 மணி நேரம் அது கம்மியாகிடுச்சு. ஸோ இதை பார்க்கலாம். சரி, வண்டி துடைக்கலாம், காரை துடைக்கலாம், பசங்களோட விளையாடலாம், புக்ஸ் எடுக்கலாம், ஏதாவது ஒரு புதுசாக படிக்கலாம், புது லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கலாம், ஏதாவது ஒரு புது ஆக்டிவிட்டி பண்ணலாம். எவ்வளோ ஃபன் கேம்ஸ் இருக்குது. வீட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்து ஆன்லைனில் இது பண்ணலாம். பழங்குடி வீட்டில் விளையாடக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது விளையாடலாம். கேரம் போர்டு வீட்டில் ஆனது விளையாடுங்க, செஸ் ஆனது, ஏதாவது ஒரு டைவர்ஷன் கிடைக்கும். இதை எப்போ நான் இது சிம்பிளாக முடிச்சுட்டேன். பட் அந்த ஃபோனை கட் பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயம் எல்லாமே நைட் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக சிம்பிளாக முடிச்சு 8 மணிக்கு மேலே ஃபோனு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போது இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பட்டன் ஃபோனு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதாவது எதுனாலும் நம்மளுக்கு ஏதாவது எமர்ஜென்சி யாராவது கால் பண்ணுவாங்க, அந்த பயத்தில் ஃபோனை பக்கத்தில் வைக்கிறோம். அதோட ரேடியேஷன் அதோட தொந்தரவு பயங்கர அதிகம். ஸோ சின்னதாக பட்டன் ஃபோன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 3000 செலவு வச்சுருப்பேன் இன்றைக்கி. தேங்க்யூ.